ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பிரெட் ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் வெஜிடபிள்ஸ். நான் வந்து வீட்டில் பொட்டேட்டோ அண்ட் கேரட் இருந்தது. ஸோ ஒரு பெரிய கேரட்டும் 2 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது கூட வந்து பீட்ரூட் இல்லை பீன்ஸ் என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு பிரெட் தேவை, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சால்ட், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அண்ட் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெட் ரோல்ஸ்க்கு நம்ம ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த வெஜிடபிள்ஸை தனியாக வேக வச்சுட்டேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கூட கொரியாண்டர் லீவ்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ginger garlic பேஸ்ட், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், 1 pinch of turmeric powder, 1 spoon of மிளகாத்தூள் அண்ட் தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாம அப்படியே போட்டு மேஷ் பண்ணி வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ் பண்ணி நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு பிரெட் ரோல்ஸில் வைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பிரெட்டை வந்து அதோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். இப்போ நம்ம பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டஃப்பை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தனியாக வச்சாச்சு. இப்போ இந்த பிரெட்ல இந்த ஸ்டஃப்பை எப்படி நம்ம வந்து வச்சு ரோல் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இந்த லோஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு கப்பில் வாட்டர் வச்சுக்கோங்க. கப்போ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்துலேயே தண்ணி வச்சுட்டு லேசாக 1 சைட் நினச்சிட்டு பிரெட்டை சாஃப்ட் பண்ணிடணும். சாஃப்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு பிரெட்டை இப்படி ரோல் பண்ணணும். இப்போ நம்மளோட ஸ்டஃப் அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல்ஸ் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பிரெட் வந்து மில்க் பிரெட்டா சாண்ட்விச் பிரெட்டான்னு கேட்டிங்கன்னா எந்த பிரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனி பிரெட் யூ கேன் யூஸ் இட். அதில் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை வந்து ஒரு 15 to 20 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோங்க. ஏன்னா வந்து அதில் அந்த ஈரப்பசை இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம நினச்சி அந்த ஸ்டஃப் வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அப்போது நம்ம ஒரு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்காது, ட்ரையாக இருக்கும். இப்போது இட் இஸ் ரெடி டு கெட் இட் ஃப்ரை. நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டோம். ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது பிரெட் ரோல் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போது இந்த ரோல்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.